உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உலகப் பொதுமறை வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்கார். எப்படி இருக்கணும்? உருப்பசியும் ஓவாப்பிணியும் செரிப்பகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது, பசிப்பினி நீங்குக அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பசிப்பினி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கொரோனா காலகட்டத்தை கடந்து வந்து விட்டோம் இல்லையா? அந்த மாதிரி மற்ற பகைவர்களுடைய அச்சமின்றி இருக்க வேண்டும். இப்போ நம்மெல்லாம் எளிமையாக சாதாரணமாக வெளியே நடமாட முடிகிறது. அதற்கு காரணம் நம் நாட்டில் பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. இப்போ நம்ம நாடு நல்ல நாடா, சிறப்பான நாடா? சிறப்பான நாடு இல்லையா? எங்கேயோ இராணுவ வீரர்கள் நமக்காக நம்ம எல்லையை தாண்டாமல், பகைவர்கள் நம்ம எல்லையை தாண்டாமல் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இரவும் பகலும் பாதுகாவலாக இருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம ஒரு பாதுகாப்பான நாட்டில் இருக்கிறோம், நோய் இல்லாத நாட்டில் இருக்கிறோம். பசி, ஏன்னா முன்னாடிலாம் நிறைய பேருக்கு பசியெல்லாம் எடுக்கும். இன்றைக்கி பசுமை புரட்சி வந்ததுனால பசிப்பினி இல்லாமல் இருக்கிறோம். அதற்கு தானே ஔவையார் ஒரு பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் நீர்நிலைகளை பார்க்க வேண்டும். நீர்நிலைகளை பார்த்தாதான் நம்முடைய விளைச்சல் அதிகமாகும். விளைச்சல் அதிகமானாதான் நமக்கு பசி வராது. பசி சாப்பிட்டால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானால் நோய் வராது. அப்போ ஒரு வளமான நாடாக இருக்க வேண்டுமானால் பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்து ஒரு அரசன் வலிமையாக இருப்பான். அப்பொழுது நாடும் வளமாக இருக்கும் என்பதை தான் ஔவையாரும் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ இயற்கை சூழலாம் பருவகால மாறுபாடெல்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பெருமழை பெய்ந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பெரிய வறட்சி இருக்குது. அதே போல் திடீர்னு சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, இப்போ நிலச்சரிவு வருது. நிலச்சரிவுலாம் கேரளாவில் வந்தது இல்லையா? வயநாட்டில் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டே வருது. அதற்கெல்லாம் காரணம் என்ன? பருவகால மாறுபாடு, சமச்சீரற்ற பருவகால மாறுபாடு. எதனால் இந்த மாறுபாடு வருது? இயற்கை வளங்களான மலைகளும் காடுகளையும் அழிப்பதாலும், மனிதர்களால் நீர் நிலம் காற்று மாசு ஏற்படுவதாலும் இந்த பருவகாலத்தில் சமச்சீரற்ற ஒரு நிலை நிலவுகிறது. அந்த சமச்சீரற்ற நிலைதான் நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? வேண்டாத பருவகால மாறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்முடைய முன்னோர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஒரு நேற்று கூட உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ கொண்டாடிடுச்சு. நம்ம தாய்மொழி ஒரு பழமையான ஒரு மொழி, தொன்மையான ஒரு மொழி, சிறப்பான ஒரு மொழி. அதிகமான இலக்கியங்கள், அறநூல்கள் எல்லாமே நம்ம மொழியில் இருக்குது. அதாவது ஒரு பாடலில் பட்டுக்கோட்டையார் குறிப்பிட்டிருப்பார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில் வாழ்வதற்கு எல்லா விஷயங்களும் வள்ளுவர் முதற்கொண்டு பாரதியார் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம தமிழ் மொழியை நன்றாக கற்க வேண்டும். கற்றால் என்ன ஆகும்? தமிழ் மொழியை கற்றுட்டா எனக்கு வேலை கிடைக்குமா சார்? வேலை கிடைப்பதற்காக பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழ்வதற்கு தமிழ் ஒன்று போதும். எப்படி வாழணுன்றதை சொல்லி கொடுக்கும். இப்போ நம்ம காடுகளை அழிச்சிட்டு வரோம், அதே மாதிரி மலைகளையும் அழித்து கொண்டு வரும். அதாவது உங்களுடைய வரலாற்று ஆசிரியர் சிறப்பாக சொன்னார். வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் வரலாறு. நம்முடைய ராஜராஜ சோழனை போல், ராஜேந்திர சோழனை போல் ஒரு பெரிய வீரன் உலகத்தில் கிடையாது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறோம்? மற்ற நாட்டு வீரர்கள்லாம் பெரிய வீரர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்திலேயே 3 விதமான படைகள், குதிரைப்படை, யானைப்படை, கப்பற்படை, அதெல்லாம் வச்சு நம்முடைய முன்னோர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த கோயிலுடைய வரலாறு கூட பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய தாத்தா தான் இதை கட்டினது. அதற்கு பிறகு தான்
அவர் போயிட்டு தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. அன்னைக்கு வந்து இயற்கை மேலே வந்து ஒரு ஆர்வமாக இல்லாட்டி இந்த மாதிரியெல்லாம் கட்டியிருக்க முடியுமா? அது வந்து வரலாறு பதிவு செய்திருக்குமா? நிச்சயமாக இருக்கிறது. அதனால் வந்து நீங்களும் இந்த காடுகளையும் மலைகளையும் வளர்க்க வேண்டும், அழிக்கக்கூடாது. காடுகள் மலைகள் பல்லுயிர்கள் வாழும் ஒரு சரணாலயம், அதனால் அழிக்கக்கூடாது. இப்போ வந்து புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவீதம் காடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 23.8% காடுகள் இருக்குது. ஆனால் அதை எவ்வளவு மாற்றணும்? இலக்கு, நம்முடைய இலக்கு என்ன? 33%. நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 8% இருக்கிறது. அதை 33% மாற்றுவதற்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வனத்துறை அலுவலர் அவர்கள் முயற்சி மேல் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சிக்கு நாம் எல்லாம் பங்களிப்பு அளிக்க வேண்டும். நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு கொடுப்போமா? நிச்சயமாக கொடுக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போர் போற்றாக்கடை. ஏன்னா நம்ம வந்து சார் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த துறையில் வந்திருக்காங்க. வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இன்றைக்கி சுற்றி பார்த்தீங்களே, அதுக்கான காரணம் முழு காரணம் அவர் தான். உங்களுடைய பள்ளி கல்வித்துறை இருந்தாலும் இதுக்கெல்லாம் முழு முயற்சி எடுத்து உங்களை ஒருங்கிணைச்சி வந்து இந்த பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா? சரி, இந்த காடுகளையும் மலைகளையும் காக்க வேண்டும். நம்முடைய பழந்தமிழர்கள் வந்து நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள். எப்படி 5 வகையாக பிரித்தாங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், பாலைவனம். சரியா? அந்த மாதிரி வந்து நம்முடைய தமிழர்கள் நிலத்தை வந்து அதில் கிடைக்கும் வளங்களுக்கு ஏற்ப 5 வகையாக பிரித்தார்கள். அதே போல் பருவ காலங்களை எத்தனை வகையாக பிரித்தாங்க? 6. இளவேனில், முதுமேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. இந்த 6 காலங்கள் வந்து இன்றைக்கி சமச்சீராக இருக்கா? அதனால தான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லும் போது பருவகாலமாக சமச்சீரற்ற பருவகால மாறுபாடு அப்படின்னு சொன்னேன். பெருமழை பெய்யுது நினச்ச உடனே வந்து ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் பெய்வதற்கு காரணம் என்னன்னா காடுகளும் மழைகளும் அழிக்கப்படுவதால் அந்த மாதிரி ஆகுது. அதே போல் நம்முடைய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? நிலத்தை மாசுபடுத்துகிறார்கள், நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறார்கள், காற்றை மாசுபடுத்துகிறார்கள். நிலம் எப்படியெல்லாம் மாசாகுது? நிலம் மாசுபடுதல் பிளாஸ்டிக், முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் கழிவுகள். பிளாஸ்டிக் எதனால் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம்? எல்லாரும் வந்து இப்போ கூட வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுற்றுலாலாம் வரும்பொழுது அங்கங்கே சாப்பிட்டதை வந்து இங்கே நீங்கள் அழகாக வந்து எல்லோரும் குப்பை தொட்டியில் போட்டிங்க இல்லையா? எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாமே குப்பை தொட்டியில் போட்டிங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சுற்றுலாத்தலம் போகும்பொழுதும் நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் நிலம் மாசடையாது. நிலம் மாசடைவதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கி பூச்சிக்கொல்லிகள் உபயோகப்படுத்துகிறோம், மருந்து உரங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அந்த பயன்படுத்துதல் காரணமாக நிலம் மாசுபடுகிறது. அந்த மாசுபடாமல் இயற்கை விவசாயத்தை வந்து நாம் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அதே போல் வந்து உயிர் வேதி கழிவுப் பொருட்கள் நிறைய கொட்டப்படுகிறது. அதனால் நிலம் மாசடைகிறது. நிலம் மாசடைஞ்சால் என்னாகும்? அதனுடைய வளம் குறைந்து விடும். வெரி குட். அந்த பாப்பாக்கு ஒரு கை தட்டுங்க, அழகாக சொல்லுது. பேர் நம்ம கார்த்திகா ரோஷினி, அழகாக சொன்னாங்க. கார்னிகா ரோஷினி, சிறப்பு. அவங்க என்ன சொன்னாங்க? நிலத்தின் வளம் குறைகிறது. வளம் குறைஞ்சா என்ன ஆகும்? பயிர் வளராது. பயிர் வளரலைன்னா என்ன ஆகும்? திரும்ப வள்ளுவர் குரல் என்ன ஆகும்? பசி வந்துடும், பஞ்சமும் வந்துவிடும், அப்புறம் நோய் வந்துவிடும், அப்புறம் பகைவர்களின் தாக்கம் வந்துவிடும். சரியா? அதனால் நிலத்தை மாசுபடாமல் இருக்க வேண்டும். நிலம் மாசுபட்டால் இன்னொரு விஷயமும் நடக்கும். நிலத்தடி நீர் இருக்குல்ல, அதுவும் வந்து கெட்டு போயிடும். நிலத்தடி நீர் கெட்டு போயிட்டால் நம்ம உடம்புக்கு என்னென்ன விதமான கோளாறுகள்லாம் வரும்? வயிற்றுப்போக்கு, காலரா, வாந்தி பேதி, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை, இதெல்லாம் வரும்.
சரி, நிலம் சீர்கேடு அடைஞ்சிச்சுன்னா நிறைய குப்பையெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா என்னென்ன வரும்? அங்கே வேண்டாத பூச்சிகள்லாம் வரும், நம்மளை கடிச்சு அதெல்லாம் விஷப்பூச்சிகளாக மாறிடும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து தொந்தரவுகள் அதிகமாகும். அதனால் வந்து நிலத்தை மாசுபடுத்தக்கூடாது. இப்போ காற்றுக்கு வரலாம். காற்று எப்படியெல்லாம் மாசுபடுது? அதாவது வந்து நிறைய தொழிற்சாலைகள் இன்றைக்கி பெருகி போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனம் இருக்குது. எல்லாருமே வந்து நம்ம பொது போக்குவரத்து இருந்தாலும் என்ன பண்ணுறோம், என்னுடைய வண்டியில் நான் போகிறது தான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பிறகு வந்து சுவாசிப்பதற்கு என்ன காற்று வேணும்? நம்மளுக்கு சுவாசிப்பதற்கு பிராணவாயு, ஆக்சிஜன் வேணும் இல்லையா? அந்த ஆக்சிஜன் கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? காற்று மாசை குறைக்க வேண்டும். சரி, வளிமண்டலம் உங்களுடைய ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வளிமண்டலத்தில் எவ்வளவு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கிறது? வளிமண்டலத்தில் சரியா யார் சரியா சொன்னது? உன்னுடைய பேர் என்னப்பா? கவின் சரியா சொன்னான். 21% வந்து ஆக்சிஜன் இருக்கு. கை தட்டுக்க அவனுக்கு, நல்லா தட்டுங்க. எல்லாரும் தட்டுனீங்கன்னா கை தட்டும் போது மூளையினுடைய நரம்புகள் தூண்டப்படும். அவனுக்கு மட்டும் கை தட்டல, உங்களுக்கும் சேர்த்து நீங்க கை தட்டிருக்கீங்க. அதாவது நைட்ரஜன், அதாவது காற்று மண்டலம், வளிமண்டலம் என்பது 3 வாயுக்கள், முக்கிய வாயுக்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்றாவதாக நைட்ரஜன், 78% நைட்ரஜன் இருக்கிறது. 21% ஆக்சிஜன், 1% கார்பன் டை ஆக்சைடு, மற்ற பிற வாயுக்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மற்ற வாயுக்களின் அதிகரிச்சிட்ருக்கோம். எப்படியெல்லாம் அதிகரிச்சிட்ருக்கோம்? பிளாஸ்டிக்லாம் போட்டு எரிக்கிறோம். அதுக்கப்புறம் மனிதனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? புகைப்பழக்கம். சரியா? அதனால் அதே போல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தொழிற்சாலை நகரமயமாதனால தொழிற்சாலைகள்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் புகைகள் அதிகமாக வருகிறது. அதே போல் வந்து நம்முடைய போக்குவரத்து, இருசக்கர வாகனங்களாகட்டும், பேருந்தாகட்டும், ரயில் வண்டிகளாகட்டும், ஆகாய விமானமாகட்டும், எல்லாமே வந்து பொல்யூஷன், மாசு ஏற்படுத்துது. அந்த மாசெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும். நிச்சயமாக காற்று மாசு அடையாமல் இருக்க வேண்டும். அந்த பிராண வாயுவை வளிமண்டலத்தில் 21% சொன்னீங்கல்ல, அந்த 21% தக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது யார்? மரம். மரம் எப்படி வந்து தக்க வைக்குது? சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு ஆக்சிஜனை வெளிவிட்டு அதனுடைய உணவை, தனக்கு தேவையான உணவை தன்னாலேயே எடுத்துக்கொள்கிறது, உற்பத்தி செய்து கொள்கிறது. அதுதானே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் என்ன? ஒளிச்சேர்க்கை. வெரி குட். ஒளிச்சேர்க்கைன்னு தமிழில் சொல்லுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது ஆங்கில சொல். சரிங்களா? அந்த மாதிரி வந்து காற்று மாசுபடக்கூடாது. காற்று மாசுபடாமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? பிளாஸ்டிக்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. முக்கியமாக வந்து பிளாஸ்டிக்கை இருக்கக்கூடாது. அந்த காற்று மாசுபாடு அடைஞ்சிச்சுன்னா என்னென்ன தீமைகள்லாம் நம்மளுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன தீமைகள் வரும்? நம்ம உடல் ரீதியாக விட்டுருவோம். வெளியில் என்ன வரும்? நம்ம இன்றைக்கி சொன்னோம் இல்லையா, பெருமழை பெய்யுது, எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய வறட்சி வருது. அந்த மாதிரி வந்து அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாறையெல்லாம் உருகி கடல் மட்டம் வந்து அதிகமாகும். இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங் சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கு. உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெப்பமயமாதலுக்கு வந்து பசுங்குடில் விளைவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விளைவுகளுக்கு என்னென்ன வாயு வந்து உறுதுணையாக இருக்கிறது? பசுங்குடில் வாயுக்கள் என்னென்னது? கார்பன் டை ஆக்சைடு முக்கியமாக. வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, அந்த மாதிரியான வாயுக்கள். ஆனால் வந்து இன்றைக்கி வளிமண்டலத்தில் மற்ற வாயுக்கள், நமக்கு தேவையான வாயுக்கள் குறைவதனால அந்த மாதிரி ஆகுது. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் மரத்தெல்லாம் வெட்டிடுறோம், இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே வரோம். அதனால தான் வந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கு, இந்த வரலாறெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் காற்று மாசுபட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் வந்துடும். அதே போல் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்துவிடும், மூச்சு திணறல் வந்துவிடும், மற்றபடி இருதய கோளாறு வந்துவிடும், மூளை கோளாறு வந்துவிடும். அதே போல் வந்து வெயில் அதிகமாக என்ன வரும்? உங்களுக்கெல்லாம் இங்கே தண்ணி கொடுத்தாங்க, குளுக்கோஸ் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து வலிப்பு வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும், ஒரு பக்கவாதம் மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குது. அதனால் காற்றை மாசுபடுத்தலாமா? நம்ம
நிச்சயமாக காற்றை மாசுபடுத்தக்கூடாது. நீர் உலகத்தில் வந்து பெரும்பகுதி எதனால் சூழப்பட்டது? நீரால் சூழப்பட்டது. அதுக்கு தான் வள்ளுவர் அழகான ஒரு குரலில் சொல்லியிருப்பார்ல, நீர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, விசும்பின் துளி வீழ் நல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால் நீர் மிக 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 இன்றியமையாதது. அந்த நீர்நிலைகள்லாம் என்ன, எத்தனையோ பேர் சொன்னாங்க ஐயா, நிறைய பேர் சொன்னாங்க. ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறோம்? தேவையில்லாமல் குப்பைகளை அதில் போட்டுடுறோம். அதெல்லாம் மாசுபடும். உங்கள் ஊரில் உள்ள குளத்தெல்லாம் வந்து மாசுபடுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பெரிய கடல்லாம் எப்படி மாசாகுது? ஆமாம், பிளாஸ்டிக் கழிவினால். கடலில் வந்து வெறும் கடல் மட்டுமா இருக்குது, எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது. திமிங்கலங்கள், மீன்கள், நமக்கு உணவாக பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த வளமெல்லாம் குறைஞ்சி போயிடும் இல்லையா. பிளாஸ்டிக்லாம் கப்பல்லேருந்து கொட்டப்படுறதுனால, கழிவுப் பொருள்லாம் வந்து கப்பல்லேருந்து அப்படியே கொட்டப்படுறதுனால அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி முறைப்படுத்தி அதை அப்புறப்படுத்தணும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இப்போ வந்து நீங்கள் பேப்பரெல்லாம் படிச்சிருக்கலாம், தினசரிகள்லாம் வரும், தொலைக்காட்சியில் சொல்லியிருப்பாங்க, வானொலியில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மீன்கள் வந்து இவ்வளவு மீன்கள் செத்து மிதந்தன, திமிங்கலம் இறந்து கரை ஒதுங்கியது அப்படின்னு வந்து நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. அதற்கு நீர் மாசுபாடு வரக்கூடாது. நீர் மாசுபட்டால் என்னாகும்? இங்கேருந்து நீர் தான் ஆவியாகி மேலே செல்கிறது. அது வந்து நீர் மாசுபட்டுருச்சுன்னா அது ஆசிட் ரெயின், அமில மழையாக பெய்துவிடும். அமில மழை நமக்கு என்ன ஆகும்? நிலத்தெல்லாம் வந்துருச்சுன்னா வளங்களை குறைத்து விடும். வளங்களை குறைச்சின்னா வள்ளுவர் சொன்ன குரல் சரிப்பட்டு வராது. நமக்கு பசிப்பினி வந்துடும், நோய் வந்துடும், அப்புறம் வந்து நாடு நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து இந்த நீரையும் நம்ம மாசுபடுத்தாமல் நிச்சயமாக பார்த்துக்கணும். நீர் மாசுபட்டால் நம்ம உடம்புக்கு என்னென்ன கோளாறுகள்லாம் வரும்? திரும்ப வந்து வயிற்றுப்போக்கு, காலரா, டைஃபாய்டு, வாந்தி பேதி எல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து நீர், நிலம், காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதற்கு அடுத்தது தான் கேள்வி. என்னென்னா, மரம் நடுறதுக்கு முன்னாடி மரம் நட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு, நீங்கள்லாம் எல்லாருமே இருக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிப்பு நான் நாடி கேட்கல, 14லேருந்து 16 per minute, 14 to 16 ரெஸ்பிரேஷன், பிரீத்திங் per minute, ரெஸ்பிரேட்டரி ரேட். சரியா? அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சுவாசிப்பான் ஒரு மனிதன்? சாதாரண மனிதன், நல்லா இருக்கிற மனிதன், அதாவது நோய் வாய்ப்படாத மனிதன் 21,600 தடவை. அந்த பாப்பாவுக்கு ஒரு கை தட்டிடுங்க, நல்லா சொல்லிடுச்சு, வெரி குட். 21,600 தடவை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் ஒரு நாளைக்கு? அது சுவாசிப்பு. அது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எவ்வளோ லிட்டர்னா 378, குறைஞ்சபட்சம் 378 லிட்டர். ஒரு லிட்டர் வந்து 1000 ரூபான்னு போட்டு போனோம். சும்மா உதாரணத்துக்கு, காற்றே கிடைக்கல வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூட புத்தகங்களுக்கு கூட ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலை விட்டுருவீங்களா? நீங்களாம் விடக்கூடாது, சரியா? 378 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக எல்லாராலையும் வாங்க முடியுமா? யாராலையும் வாங்க முடியாது. எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே செலவாகும் ஒரு நாளைக்கு. 3.5 லட்சம். அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது யார்? மரம். அதனால் வந்து ஆயுட்காலத்தில் 17,000 கோடி ரூபாய்க்கு அது செலவாகுது. பாருங்கள், ஐயா சொல்லியிருக்காங்க, ஆயுட்காலத்தில் வந்து அவ்வளவு கோடி, நம்மெல்லாம் அவ்வளோ கோடி சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக வந்து எல்லாராலும் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சாலும் அவ்வளவு செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இயற்கை வந்து நமக்கு வந்து காசெல்லாம் வாங்காமல் அழகாக கொடுத்துட்ருக்கு. அதை என்ன பண்ணணும்? நம்ம பாதுகாக்கணும். அதற்கு வந்து சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்றத எல்லாரும் வேண்டி விரும்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது தான் உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் சொல்லித்தரணும். இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குன்னா, அப்பா வெட்டுறாருன்னா வெட்டக்கூடாதுப்பா, இது மூலமாக வந்து இவ்வளோ ஆக்சிஜன் தருது, இதை வந்து வெட்டாமல் வேறு மாதிரி வேறு பண்ண முடியுமா, வீட்டுக்கு வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் 2 சக்கர வாகனம் வந்து நிறைய இருந்தால் கூட நீங்கள்லாம் பொது போக்குவரத்தை தான் உபயோகப்படுத்தணும்.
அந்த மாதிரி வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு வருது. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல், உலக சுற்றுச்சூழல் நாள் என்னைக்கு வருது? ஜூன் 5. வெரி குட். அந்த தம்பிக்கு கிளாப் பண்ணிடுங்க. ஜூன் 5ஆம் தேதி வந்து உலகம் முழுவதும் உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படுகிறது. எதற்காகனா, இந்த போல் குளோபல் வார்மிங் வரக்கூடாது, எல்னினோ எஃபெக்ட், பெருமழை, பெருவெள்ளம், பெருவறட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக நாடுகள்லாம் சேர்ந்து, தலைவர்கள்லாம் சேர்ந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால் வந்து உலக சுற்றுச்சூழல் நாள் போது வந்து நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொரு மரக்கன்றுகள், இப்போ வந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கும், எவ்வளவு பேர் வீடுங்க இருக்கும், அந்த வீட்டிலலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டு முன்னாடிலாம் ஒரு செடி வளர்த்து அதை வெறும் நட்டு வைக்கிறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து 10-15 வயது இருக்கு வச்சுக்கோங்க. 15 வயது இருக்கும்போது நட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 25 வயது ஆகும்பொழுது பெரிதாக வளர்ந்து பார்க்கும்பொழுது அது கூட பேசலாம். அது வந்து பூ, காய், கனியெல்லாம் தரும். நான் உன்னை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நட்டேன், நீ இவ்வளோ தந்திருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். யார் யார் மரத்து கூடலாம் பேசுவீங்க? இங்கே இருக்கிறவங்க கை தூக்குங்க. யாருமே பேச மாட்டிங்களா? சரி, எத்தனை பேர் காலையில் எழுந்து சூரிய உதயத்தெல்லாம் பார்க்குறீங்க? இது கோழியெல்லாம் கத்துறதெல்லாம் கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் இயற்கை. இயற்கை கூட சேர்ந்து வாழணும். சரிங்களா? இப்போ நாயெல்லாம் இருந்த நாய் கூடலாம் பேச மாட்டிங்களா? பேசுகிறீங்களா? அந்த மாதிரி மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? மரத்துக்கிட்ட கூட போயிட்டு நீங்கள் வந்து நல்லா வளரணும்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றும் போது, அன்பாக தண்ணி ஊற்றும் போது அது நல்லா வளரும். சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த சுற்றுச்சூழல் நாளில் வளர்க்கணும். அதே போல் உங்களுக்கெல்லாம் பிறந்த நாள்னு ஒன்று வரும் இல்லையா? நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? கேக்கு வெட்டுவீங்க. அது நம்ம கலாச்சாரமா? நாங்கள்லாம் முன்னாடி வந்து என்னுடைய சிறுபிள்ளை வயதில் வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கெல்லாம் வந்து பிறந்தநாள் வந்துச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு பிறகு வந்து ஏதோ கேசரியோ சக்கரை பொங்கலோ பண்ணி தருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் தருவோம். இப்போ சாக்லேட் தரீங்க, ரைட்டு. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மரக்கன்று அவசியம் நட வேண்டும். உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, உங்களுடைய வகுப்பாசிரியர் இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்து இதில் வந்து இந்த பிறந்த நாளைக்கு என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்திங்கன்னா உங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி சோலை வனங்களாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும் நிச்சயமாக. அதே போல் நீர்நிலைகள்லாம் குப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும். உங்களுடைய விடுமுறை நாள்லாம் என்ன பண்ணணும்? உங்கள் ஊரில் உள்ள குளத்தெல்லாம் போயிட்டு ஏதாவது வந்து யாராவது குப்பையெல்லாம் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும். அங்கே ஒரு சார் வந்தார், இந்த மாதிரி எல்லாம் சொன்னார், டாக்டர் வந்தார், இந்த மாதிரிலாம் சொன்னார். அதனால் நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் நோய் வரக்கூடாது, இப்போ இருக்கிறவங்களுக்கும் நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நிச்சயமாக செய்வீங்களா? செய்வோம். சரிங்களா? நான் சொல்கிறது திரும்ப சொல்லுங்கள். மாட்டோம், நீர் மாசு ஏற்படுத்த மாட்டோம். மாட்டோம், நில மாசு ஏற்படுத்த மாட்டோம். மாட்டோம், நில மாசு ஏற்படுத்த மாட்டோம். மாட்டோம், காற்று மாசு ஏற்படுத்த மாட்டோம். காப்போம், மலைகளையும் காடுகளையும் காப்போம். காப்போம், மலைகளையும் காடுகளையும் காப்போம். காப்போம், மலைகளையும் காடுகளையும் காப்போம். இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அதற்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து இங்கே வர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை. அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வன அலுவலர் ஐயா, ஏன்னா வந்து இந்த வனத்துறைக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயானால் ஒரு பொற்காலம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கீங்க, நேரடியாக பார்க்குறீங்க. நம்மளாம் வரலாறுல தான் பார்த்துருப்போம். இந்த கரிகால் சோழனுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, குப்தர்களின் ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வனத்துறைக்கு ஒரு பொற்கால வனத்துறைனா ஐயா வந்து எவ்வளோ மரக்கன்றுகள்லாம் நட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம உறுதுணையாக இருப்போம். நீங்கள்லாம் நட்டு கூட ஐயாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்னுடைய பிறந்தநாளைக்கு இந்த மாதிரி நட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஐயோ நம்ம கூட பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய பள்ளி கல்வித்துறைக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கும் இங்கு வந்திருக்கும் வன அலுவலர்கள் அனைவருக்கும், வன பாதுகாவலர்கள் அனைவருக்கும், ஆசிரியர்கள், பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு
வாழிய செந்தமிழ், வளர்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.